Assalamu alaikum friends. I hope you are doing well. இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு புதிய ரெசிபி ஒன்று கொண்டாந்துருக்கேன். பன் தோசை. இந்த பன் தோசை எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த பன் தோசை செய்கிறதுக்கு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும். ரவையும் அரிசி மாவும் தயிரும் இந்த மூன்றும் இருந்தால் போதும். 15 நிமிஷத்தில் இதை நம்ம செய்து கொள்ளலாம் காலை சாப்பாடுக்கு. இதை எப்படி செய்யலான்றதை இன்றைக்கு நம்ம பார்ப்போம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு கப் சின்ன ரவை, ஒரு கப் ரவையை சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட 3/4 கப் தயிர், புளிச்ச தயிர். அப்போ தான் இந்த பன் தோசை செய்கிறதுக்கு நல்லா இருக்கும். புளிச்ச தயிர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீரை சேர்த்துக்கொள்ளுங்க. காணல் இல்லாட்டி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு இப்போ நீங்கள் சேர்க்க தேவையில்ல, பிறகு சேர்க்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்சர்வ் பண்ண விடுங்க. நல்லா ஊற விடுங்க. ஊற விட்டிங்கன்னு சொன்னால் நல்லா ஊறி வரும். அது வரைக்கும் நீங்கள் வைங்க. இதை நம்ம ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இப்படி ஊற விட்டால் இப்படித்தான் இருக்கும். எப்படி பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் அதை கிரைண்ட் பண்ணினா போதும். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணீரை ஊற்றி நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஏன் கிரைண்ட் பண்ணுறேன்னா இது கொஞ்சம் அந்த ரவையெல்லாம் நல்லா பேஸ்டாகி வரும். அது இப்படி இருக்கும். நம்ம கிரைண்ட் பண்ணினோன்னா இப்படித்தான் இருக்கும். இதை நம்ம ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கொள்வோம். மாற்றினதுக்கு பிறகு இப்போ நம்ம இதை வச்சுட்டு இப்போ இதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கறி ஒன்று செய்வோம். இப்போ நீங்கள் நச்சீரகத்தூள் இல்லாட்டி நச்சீரகம் சேர்த்துக்கொள்ளலாம். கடுகையும் சேர்த்துக்கொள்ளுங்க. 1 டீஸ்பூன் நச்சீரகம், 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒனியன் ஒன்று எடுத்து நீங்கள் வெங்காயத்தை ஒன்று எடுத்து நல்லா சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கொள்ளுங்க. பச்சை மிளகாய் அது 2 எடுத்து நீங்கள் அதையும் சின்னனாக வெட்டி அதையும் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நான் ஆனியனையும் மிளகாயும் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பச்சை வாசனை போகும் வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம உப்பு சேர்க்க தேவையில்லை, நம்ம புறம் உப்பு சேர்க்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் துருவின கேரட்டையும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு பிறகு இதை நம்ம அந்த பேட்டருக்குள்ளே நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இந்த பேட்டர் இப்படி இருக்கும். இந்த பேட்டரில் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ மிக்ஸ் பண்ணுறதுக்கு முதல் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கொள்ளுங்க. உப்பு, பேக்கிங் சோடா தேவையான அளவு சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துட்டுங்க. நல்லா கலந்ததுக்கு பிறகு தேவையான அளவு நீங்கள் தண்ணியை ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அந்த ஏன் தண்ணி ஊற்ற சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ திக்காக இருக்கி இந்த பேட்டர் கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருக்கணும். உரமான தண்ணி பதத்தில் இருக்கப்பட
கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருந்தால் போதும். அப்போ தான் ஊற்றுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கிறேன். ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலந்துட்டுங்க. ஆயிலை ஊற்றி இதை நம்ம சேர்க்க போகிறோம். இந்த ஆயிலை சேர்த்துக்கோங்க. ஆயிலை சேர்த்துட்டதுக்கு பிறகு இப்போ நீங்கள் ஒரு போல் கரண்டி இருக்கும் தானே, அந்த புளி கரண்டியால் நீங்கள் 2 கரண்டி போடுங்க. உங்களோட வீட்டை வந்து அப்ப சட்டி இருக்கலாம், இல்லாட்டி நாங்கள் தாளிக்கிற சட்டி சின்ன சட்டி இருக்கு தானே அதுவும் இருக்கும். இல்லாட்டி நீங்கள் வந்து சின்ன பேன் வச்சுருப்பீங்க, அந்த பேன்லேயும் நீங்கள் இதை செய்யலாம். இப்போ நான் இதை அப்ப சட்டியில் செய்கிறேன். என்கிட்ட இல்லாதால் நான் இந்த அப்ப சட்டியில் செஞ்சு காட்டுறேன். இதை வந்து மற்ற பக்கம் நீங்கள் ஒரு கரண்டியால் இப்படி மாத்திர கஷ்டம்னு சொன்னால் நீங்கள் ஒரு கரண்டியால் நீங்கள் இதை இப்படியான ஒரு கரண்டியால் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. ஒரே தடவையில் மாற்றிக்கொள்ளுங்க. மாற்றிட்டு இப்படி மூடி வைங்க. இப்படி மூடி வச்சதுக்கு பிறகு இப்படி தான் இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்மளோட பன் தோசை ரெடி ஆகிட்டு இதை நீங்கள் வந்து உங்களோட வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு காலை சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் இருந்தாலும் அவங்களுக்கும் இதை நீங்கள் காலை சாப்பாடை செஞ்சு கொடுக்கலாம். 15 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு உளுந்து தேவையில்லை, நம்ம உளுந்தரைச்சி நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி நீங்கள் செய்து கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி இன்றைய வீடியோவில் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம இந்த மம்ஸ் கிச்சன் ஸ்ரீலங்கா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனை பெல்லை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பாருங்கள் இந்த பன் தோசை எப்படி இருக்குன்னு சொல்லி நான் இதை காட்டுறேன். ஹாட்டாக இருக்கு. இது இப்படி தான் இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.